தோசை மாவு கெடாமல் இருக்க வேண்டுமானால் 100 கிராம் அளவு இட்லி மாவுக்கு 1 மில்லி என்ற விகிதத்தில் கடுகு எண்ணெயை கலந்து வைத்தால் போதும். 20 நாள் ஃபிரிட்ஜில் வைத்தாலும் கெடாமல் இருக்குமாம். கடுகு எண்ணெயானது இட்லி மாவில் உற்பத்தியாகும் கெட்ட பாக்டீரியாக்களை குறைக்கிறதாம். மாவை அரைத்து ஃபிரிட்ஜில் வைக்கும்போது வெற்றிலையை காம்பு நீக்காமல் போட்டு வைக்கலாம். அதாவது வெற்றிலையின் காம்பு மாவிற்குள் அழுத்தி இருக்க வேண்டும். இதனால் மாவு புளிக்காமல் இருக்கும். எப்போதுமே அரிசியை அரைத்து முடித்ததும் தேவைக்கேற்ப மாவை மட்டுமே எடுத்து உப்பு போட வேண்டுமே தவிர மொத்த மாவிலும் முன்கூட்டியே உப்பு கலந்துவிடக்கூடாது. அரிசியை 3/4 பதத்தில் அரைத்து வைத்து உப்பு சேர்த்து கலக்காமல் வைத்திருந்தால் மாவு புளிக்காமல் இருக்கும். 2 நாட்களுக்கு கூடுதலாகவும் பயன்படுத்தலாம்.